நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரம், அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட இந்த உயிரிழப்பு என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு கருப்பு தினமாகவே பதிவாக இருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தல் கூட்டத்திலும் விஜயனுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு கூட்டம் என்பது கட்டுக்கடங்காமல் வந்தது. அந்த திருச்சியில் நடைபெற்ற கூட்டத்தின் போதே அவர் சுதாரித்துக் கொண்டு அடுத்த கூட்டங்களே தெளிவோடு மிக திட்டமிடலோடு ஏதேனும் வகுத்திருக்கலாம். ஆனால் எதையுமே பொருட்படுத்தாமல் கூட்டம் வருவது என்பது மிகப்பெரிய பெருமையான விஷயமாக கருதி இன்னும் கூட்டம் வர வேண்டும், கூட்டத்தை பார்த்தீர்களா, எவ்வளவு கூட்டம் பார்த்தீர்களா என்று ட்ரோன் காட்சிகள்லாம் எடுத்து அந்த புகைப்படங்களாம் எடுத்து தாவைக்காரர் அதை பெருமையாக பேசிக் கொண்டு வந்தார்கள். எவ்வளவு கூட்டம் வருகிறது பாருங்கள், தலைவர் விஜயை பார்ப்பதற்காக எவ்வளவு கூட்டம் கூடுவது என்று பாருங்கள், தன்னிச்சையான கூட்டம், இளைஞர்கள் கூட்டம், சிறுவர்கள் கூட்டம், பெரியவர்கள் கூட்டம் என்றெல்லாம் அந்த கூட்டத்தை அவர்கள் பெருமைப்படுத்தி பேசி வந்தார்கள். ஆனால் அந்த கூட்டம் தான் தற்போது கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டவர்களை பலி வாங்கி இருக்கக்கூடிய நிகழ்வுக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்திருப்பது என்பது மிகப்பெரிய சோகமான நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது. தாவேக்கா உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நடிகர் விஷால் பதிவின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தமிழக வெற்றி கழகம் கட்சி உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நடிகர் விஷால் தெரிவித்திருக்கிறார். இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால், இந்த நிகழ்வு நடைபெற்ற உடனடியாக இந்த தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் கரூரில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் போது அவர் கிளம்பக்கூடிய நேரத்தில் தான் இந்த நெரிசல், அதை தொடர்ந்து உயிரிழப்பு எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அவர் புறப்பட்டு சென்றிருக்கிறார். அப்போது அவருக்கு புறப்படும் போதே அந்த தகவல் என்பது அவருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்பவும் கூட அவர் திருச்சி செல்லும் போது அங்கு செய்தியாளர் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் இதுவரையிலும் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு ஒரு முறை கூட செய்தியாளர் சந்திப்பை நடத்தாத விஜய் தற்போது ஏற்பட்டிருக்கூடிய இந்த மிகப்பெரிய அசம்பாவிதம், உயிரிழப்புக்கு மக்கள் கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய குழந்தையை கொடுத்துவிட்டு குழந்தையை இழந்துவிட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய மனைவியை இழந்துவிட்டு கணவர் தவிக்கிறார். அதே போன்று கணவனை இழந்துவிட்டு மனைவி தவிக்கிறார். உடன் வந்த நண்பர்களை இழந்துவிட்டு சக நண்பர்கள் தவிக்கிறார்கள். இப்படி தவிப்புகளை பார்க்கும்போது கூட விஜய் இது தொடர்பாக ஏதும் செய்தியாளர் சந்திப்பு நடத்துவார் என்று, திருச்சியில் செய்தியாளர் ஏதும் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்போதும் அவர் சந்திக்கவில்லை. அதைத் தொடர்ந்து திருச்சியிலிருந்து சென்னை புறப்பட்டு சென்றார். சென்னை விமான நிலையத்தில் கூட அவர் செய்தியாளர் சந்திப்பை நடத்துவாரா என்று எதிர்பார்க்கப்பட்டது. அப்ப இந்த நிகழ்வு தொடர்பாக ஏதும் தன்னுடைய வருத்தத்தை அவர் பதிவு செய்வாரா, தெரிவித்துக் கொள்வாரா என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அங்கும் கூட அவர் எந்த விதமான இந்த நிகழ்வு தொடர்பாக எதையும் அவர் தெரிவிக்கவில்லை. இந்த நிகழ்வு தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பை முற்றிலுமாக வழக்கம் போல அவர் தவிர்த்து விட்டார். செய்தியாளர் சந்திப்பு இதுவரையிலும் விஜய் செய்தியாளர் சந்திப்பு நடத்தியது கிடையாது. இப்போதாவது அவர் சந்திப்பாரா என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போதும் கூட செய்தியாளர் சந்திப்பு எதுவும் நடத்தவில்லை. அவர் வழக்கம் போல அந்த எக்ஸ் தளத்தில் மட்டும் பதிவு வெளியிட்டிருக்கிறார். இதயம் நொறுங்கி கிடக்கிறது என்றும், உயிரிழந்த என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றெல்லாம் கூட அவர் அவருடைய எக்ஸ்தலத்தில் பதிவு வெளியிட்டிருக்கிறார். ஆனால் இது குறித்து அவர் செய்தியாளரை சந்தித்து இதன் நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது தொடர்பாக எந்தவித செய்தியாளர் சந்திப்பு நடத்தவில்லை என்பது மிக முக்கியமான ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. இப்படியாக ஒட்டுமொத்த தேசிய அளவில் மிகப்பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிகழ்வாக இந்த கரூர் விஜய் தேர்தல் பிரச்சார உயிரிழப்பு என்பது பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இன்று இரவு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சரியாக 1 மணி அளவில் அவர் செல்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1 மணி அளவில் அங்கு சென்று விஜய் ஏற்கனவே திருச்சி, சேலம் உள்ளிட்ட கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட ஆட்சியர்கள் எல்லாம் அங்கு போக சொல்லி அறிவுறுத்தியிருக்கிறார், உத்தரவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் கரூர் மட்டுமல்லாமல் திருச்சி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆட்சியர்களாம் அந்த இடத்திற்கு மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த மருத்துவமனை வெளியே அவருடைய உறவினர்கள் எல்லாம் கதறி அழக்கூடிய காட்சி என்பது நெஞ்சை பதவதைக்க, நெஞ்சை உறைய வைக்கக்கூடிய நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது. என்றால் இது யாரை சொல்லி நாம் இதை குற்றம் என்று சொல்வது என்று கூட தெரியவில்லை. மக்களுக்கும் இதை பற்றி தெரிய புரிதல் இல்லையா என்ற ஒரு கேள்விதான் எழுகிறது. என்றால் இது போன்று பொதுவாக நடிகர்கள் எங்கே சென்றாலும் கூட நடிகர்கள் பின்தொடர்வது, நடிகர்கள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள் எல்லாம் கட்டுக்கடங்காமல் கூட்டம் செல்வது, அந்த நடிகர் முகத்தை பார்க்க வேண்டும் என்று எதையும் பொருட்படுத்தாமல் கூட்டம் கூடுவது உள்ளிட்ட இது போன்ற செயல்கள் எல்லாம் எப்போது இங்கு ஒழியும் என்பதுதான் தற்போது நிகழ்வு நமக்கு பாடமாக பார்க்கப்படுகிறது. நடிகர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்களும் மற்றவர்கள் போல சாதாரண மனிதர்கள் தான் என்ற ஒரு எண்ணம் பொதுமக்களுக்கும், குறிப்பாக இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கு எப்போது அது ஏற்படும், அந்த புரிதல் எப்போது இவர்களுக்கெல்லாம் வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை இந்த நிகழ்வு ஏற்படுத்தியிருக்கிறது. என்றால் நடிகர்கள் என்றால் வானத்திலிருந்து வந்தவர்கள் கிடையாது. அவர்களை நட்சத்திரம் என்று சொல்வார்கள், சினிமா நட்சத்திரம் என்று சொல்வார்கள். அதனால் அவர்கள் நட்சத்திரம் போன்ற நட்சத்திரத்துக்கு இணையானவர்கள் கிடையாது. அவர்களும் சக மனிதர்கள் தான். அவரை பார்ப்பதற்காக எதற்காக இந்த அளவுக்கு முண்டியடிக்க வேண்டும், எதற்காக இந்த அளவுக்கு கூட்டம் போட வேண்டும் என்ற ஒரு கேள்விதான் எழுகின்றது. நடிகர்களை ஒரு அளவுக்கு மீறி கொண்டாடக்கூடிய ஒரு இழிவான செயல் எப்போது
ஒழியும் என்ற ஒரு கேள்வியும் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் ஒரு ஒரு கோபத்தையும் இது ஏற்படுத்துகிறது என்றால் அது மாற்று கருத்தல்ல. என்றால் விஜயை பொறுத்தவரையிலும் அவர் நடிகரையும் தாண்டி அரசியல் கட்சி என்று தொடங்கி அவர் அரசியல் கட்சியின் தலைவராக இருக்கின்றார். ஆனால் எதற்கும் ஒரு அளவுதான். அவர்களை நாம் குறை சொல்வதா அல்லது அவர்களை காண செல்லக்கூடிய இந்த கூட்டத்தை குறை சொல்வதா, யாரை குறை சொல்வது, ஏன் சரியான புரிதல் இல்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு புரியாத புதிராக இருக்கின்றது. ஏன் மக்களுக்கு தொடர்பான ஒரு புரிதல் இல்லை? ரசிகர்கள் தொண்டர்கள் என்றால் ஏன் இப்படி கட்டுக்கடங்காமல் எதை பற்றியும் புரிதல் இல்லாமல் அவரை பார்க்க வேண்டும், தலைவரை பார்க்க வேண்டும், முகத்தை பார்க்க வேண்டும் என்று கூட்டம் கூடுகிறார்கள் என்ற ஒரு கேள்வி இது எழுகிறது. இது இனி வரக்கூடிய காலங்களாவது நடிகர்களை ஒரு அளவுக்கு மீறி கொண்டாடுவது, அனைவரும் கொண்டாடப்பட வேண்டியதால் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எதற்கும் ஒரு அளவு உண்டு. ஒரு நடிகர்களை அளவுக்கு மீறி கொண்டாடக்கூடிய கலாச்சாரம் எப்போது ஒழியும் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இதை பற்றி தற்போதைய தலைவர் இனி வரக்கூடிய காலங்களாவது சிந்திப்பார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பையும் இந்த நிகழ்வு ஏற்படுத்தியிருக்கிறது. அது எந்த அளவுக்கு அவர்கள் சிந்திக்க போகிறார்கள், ஒருவேளை அப்படி சிந்தித்து அவர்கள் புரிதலோடு செயல்பட்டால் இனி எந்த ஒரு நடிகருக்கும் இந்த அளவுக்கு கூட்டம் கூடாமல் தவிர்த்தார். ஒரு நடிகருடைய திரைப்படம் பிடிக்கிறது என்றால் திரையரங்கில் சென்று பார்க்கலாம், ரசிக்கலாம். ஆனால் அதோடு அதை விட்டு வந்து விட வேண்டும். அதை தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்நாளில் அதை அப்படியே கடந்து கொண்டு வருவது, அதோடு இரண்டரை கலந்து இருப்பது, நடிகர்களின் தலைக்கு மீது வைத்து கொண்டாடுவது, ஒரு அளவுக்கு மீறி போற்றுவது என்றெல்லாம் இது நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றுதான். இது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான். ஏனென்றால் இது இந்த ஒரு நடிகர் அந்த ஒரு நடிகர் பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து தான். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விஜய்க்கு கூடிய கூட்டம் அவன் அரசியல் தலைவராக ஏற்றுக்கொண்ட மட்டும் கிடையாது, ஒரு நடிகராக பார்க்கக்கூடியவர்களும் இத்தனை ஆண்டு காலமாக திரையில் பார்த்தோமே, தற்போது நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில் கூட கூடிய கூட்டமாக தான் அது பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட கூட்டத்தின் விளைவுதான், கூட்ட நெரிசலில் தான் இப்படிப்பட்ட இத்தகைய உயிரிழப்பு ஏற்பட மிக முக்கியமாக காரணமாக பார்க்கப்படுகிறது.